அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து உங்கள் வீனஸ் எம் இசக்கிவேலு. இதுவரைக்கும் என்னோடய சேனலில் தொடர்ந்து பார்த்து வரும் என்னோடய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த சேனலில் வாயிலாக அந்த வாஸ்து தகவல்களையும் பார்ப்பதோடு அதை சப்ஸ்கிரைப் செய்தால் கொஞ்சம் மற்றவங்களுக்கும் அந்த வீடியோ பதிவு எல்லாருக்கும் அது தெரிய வரும். அதனால் நீங்கள் எல்லாருமே என்னோடய வீடியோவை பார்க்குறவங்க அனைவருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் செஞ்சால் நல்லாயிருக்கும். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம வாஸ்து தகவலாக என்ன பார்க்க போகிறோம்? ஒரு மனையோட தென்கிழக்கு மூலை. இப்போ ஒரு வீடு நம்ம கட்ட போகிறோம். அந்த வீட்டோட தென்கிழக்கு மூலையில் தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய தென்கிழக்கு மூலை, இதுதான் நம்ம சவுத் ஈஸ்ட் கார்னர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சவுத் ஈஸ்ட் கார்னரில் தென்கிழக்கு மூலையில் வீட்டுக்கு உள்ளே நம்ம என்னெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சமையல் அறை, கிச்சன் அந்த அறையில் வச்சுக்கலாம். ரெண்டாவதாக என்ன வச்சுக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, பூஜை அறை வைத்துக்கொள்ளலாம். இந்த தென்கிழக்கு மூலையில் அமைக்கப்படும் அறையில் வடமேற்கு பகுதியிலாம் அந்த வடமேற்கு மூலையில் தான் அந்த பூஜை ரூம் அமைக்கணும். சரி, வேறு என்ன சார் வைக்கலாம் அப்படின்னா, நீங்கள் அந்த ஸ்டோர் மளிகை சாமான்களை எங்கே வைக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தென்கிழக்கு அறையில் தென்மேற்கு மூலையில் வச்சுக்கலாம். தப்பு கிடையாது. இந்த தென்கிழக்கு மூலை அப்படிங்கிறது இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும் இந்த அறையில் அமைத்தால் மிக சீரும் சிறப்புமாக இருக்கும். சரி, இந்த வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில என்ன வைக்கலாம் சார், என்னெல்லாம் அமைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று, இப்போ எல்லாருமே நம்ம அந்த வீட்டுக்கு முன்னால் துளசி செடி வச்சு வழிபடுறது ஒரு சிறப்பான விஷயமா இருக்குது. இந்த துளசி செடியை எங்கே வைத்து வழிபடலாம் அப்படின்னா, இந்த வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தென்கிழக்கு மூலை, இந்த தென்கிழக்கு மூலை வச்சு நீங்கள் அந்த தென்கிழக்கு பகுதியில் இந்த துளசி செடியை வைக்கலாம். ஒன்று. வேறு என்ன வைக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கார் விடுற இடம் இந்த தென்கிழக்கு பகுதியில் விட்டுக்கலாம், தவறு இல்லை. என்னெல்லாம் வரக்கூடாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மரங்கள் வரக்கூடாது, போர்வெல், சம்பு, பாத்ரூம் லெட்டினு, அப்புறம் இந்த மாதிரி எனக்கு பின்னாடி தெரிகிற மாதிரி ஒரு பெரிய நீச்சல் குளம், ஸ்விம்மிங் பூலு, அப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமைக்கக்கூடாது. வெளி மூலையில் படிக்கட்டு அமைக்கலாமா அப்படின்னா நிச்சயமாக அமைத்து கொள்ளலாம். தென்கிழக்கு வெளி மூலையில், வீட்டோட வெளி மூலையில் நீங்கள் படிக்கட்டு அமைச்சிக்கிடலாம். கேண்டிலிவர் படிக்கட்டு அமைப்பது சிறந்தது. ஏணிப்படிக்கு கீழே பாத்ரூம், டாய்லெட், ஸ்டோர் ரூம் எதுவும் அமைக்கக்கூடாது. சரி, நம்ம மனைக்கு உள்ளே பார்த்துட்டோம். மனைக்கு வெளியில் என்னெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு முக்கியமான விஷயந்தான். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மனைக்கு வெளியில் ஒரு சிறிய தூரத்தில் ஒரு மின் மயானம் வருது சார் அப்படின்னா, அது இந்த பகுதியில் தென்கிழக்கு மூலையில் வரலாம். வரக்கூடாத விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு பின்னால் ஒரு அமைப்பு தெரியுது பாருங்கள், பெரிய குளம். இந்த மாதிரி ஏரி, குளம், குட்டை, கடல், இந்த மாதிரி பள்ளம், இந்த மாதிரி விஷயங்கள் உயர்ந்த மலைப்பகுதி, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தென்கிழக்கு மூலையில் மனைக்கு வெளிப்பகுதியில் வரக்கூடாது. நீங்கள் வீடு கட்டும்போது இந்த தென்கிழக்கு மூலையில் இதே மாதிரி விஷயங்களை பார்த்து அமைச்சிக்கிட்டு சீரும் சிறப்புமாக வாழ என்னோடய வாஸ்து தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நாம் வளமான வாழ்க்கை வாழ சிறப்பான வழிகளை தேர்ந்தெடுப்போமே தவிர எளிய வழிமுறையை தேர்ந்தெடுக்க வேண்டாம் என்பதே நான் ஒவ்வொரு வீடியோ பதிவிலையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.